அதாவது இது வந்து பெரிய வாழை கொலை போட்டிருக்கு. இது என்ன இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது, கொலை போட்டிருக்கு எப்படிண்ணே? இது இப்போ உள்ள அதிசயமும் அற்புதங்களும் நிறைஞ்ச உலகம்ல இது. நிறைய அற்புதங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா இது இந்த வாழை வந்து கட்டையிலே கொலை வந்துட்டு, அதாவது நம்ம மனுஷங்க பெரியவங்க நம்மளை பார்த்து பேசுவாங்க எப்படி தெரியுமா, சின்ன வயசுலயே விளைஞ்சு வித்துக்காம இருக்கான்னு சொல்லுவாங்க. அது இதுதான் சின்ன கட்டை வாழையிலே விளைஞ்சு காய் வந்து வந்து காய்ச்சாச்சு. இப்ப இது வந்து கொலை விளைஞ்சு பெருசாயிட்டு அப்படின்னா இந்த மூடு தாங்காது, வாழை தாங்காது. இதே மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கையில வந்து இறைவனோட போதனையில என்ன இருக்கு அப்படின்னா, மனுஷங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப கட்டையாகுமா, வாழ்க்கை வாழ்நாட்களை வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போமா. ஆயுசு முழுக்க நம்ம 100 வயசு வாழணும் அப்படிங்கிறது இந்த காலத்துல நடக்க முடியாத ஒரு காரியம். இது சாத்தியமே ஆகாது. அதுதான் இது, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம இந்த வாழையோட சொல்லலாம். இவ்வளவு வளர்த்திக்குள்ள இவ்வளவு கட்ட வாழையிலே சின்ன வாழையிலே விளைஞ்சு காய் பருவம் வந்துட்டு அப்படின்னா இந்த வாழை கண்டிப்பா கொலை பெருசாகனா அந்த வாழை தாங்காது. மனுஷனோட வாழ்க்கையும் இப்படிதான். எப்படி நம்ம எவ்வளவுதான் தலைகளை தண்ணி வாழ்க்கை நிலைப்பாடு, மனுஷனோட வாழ்க்கையும் இந்த இயற்கையில நடக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் ஒத்து போகுமே தவிர வித்தியாசப்படவே படாது. இதுதான் நம்ம வந்து இது அறிகுறிகளாக எடுத்துக்கிடணும். வேற இதுல ஒரு பெரிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எதையுமே அதிகமா ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். சரிண்ணே.